சமநிலையில் வகிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நினைத்தது நினைக்காதது என அனைத்தும் இந்த ஒரு நாளில் நடக்கும். இத்தனை நாட்கள் இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது இத்தனை நாட்கள் வரை உங்களுக்கு நடக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல அந்த ஒரு காரியம் கட்டாயம் நடக்கும். இதனால் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் சரி, நீங்களும் அவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த விதமான முடிவையும் எடுக்கட்டும். நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவு தவறாக போய் தான் முடியும். அது திருமண முடிவாக இருக்கலாம், வீடு வாங்குறதாக இருக்கட்டும், கடன் வாங்குறதாக இருக்கட்டும். எந்த முடிவுகளையும் நீங்க இந்த ஒரு நாள்ல எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் அனைத்துமே தவறாக போய் முடிந்துவிடும். தவறாக முடிவது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டில் இருப்பவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே இதனையும் புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய மனதிலேயே இதை ஏற்றிக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் இந்த ஒரு நாள்ல பிடிவாதம் பிடிப்பாங்கங்க. அது படிப்பு விஷயத்துக்கு படிக்க போக மாட்டேன், இல்லைன்னா வேலைக்கு போக மாட்டேன், பிடிச்ச மாதிரி எனக்கு படிப்பு இல்லை, ஏதாவது ஒன்று கூறி உங்கள்கிட்ட பிடிவாதம் பிடிப்பாங்க. இல்லைன்னா அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, காசு வேணும், இந்த பொருள் வாங்கி கொடு, அங்கே கூட்டு போ, இங்கே கூட்டு போகணும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் உங்களுடைய பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கத்தான் செய்வாங்க. அதை எப்படி உங்களால் அனுசரித்து செல்ல முடியுமோ அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்களை எப்படியாவது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு இந்த ஒரு நாளை நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல நேரிடும் என்பதால் எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அதுவும் வாகனத்துல நீங்க வெளியே எங்கு சென்றாலும் சரி, வெளியே சென்று இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் வெளியே செல்லும் பொழுது கவனமாக நீங்க செல்ல வேண்டும். உங்களையும் நீங்க பார்த்துக்கணும். உங்க கூட இருக்கிற பொருட்களும் பத்திரமா இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளணும். இல்லைன்னா அந்த பொருட்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படும். ஏதாவது நீங்க வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சில பொருட்களை உடைக்கிறது, ஏதாவது சின்ன செயல்களில் உங்களுடைய பணியாளர்கள் ஈடுபட்டிருப்பாங்க. இதனால வியாபாரம் ஒரு பக்கம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓடிக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய பணியாளர்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்பார்கள். அதனால் பெரிதளவு பணம் நீங்க செலவழிக்க வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். கட்டாயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு பிடித்த ஒரு நாளாக கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். பிறருக்கு எதிராக கெட்ட சிந்தனை இருந்தால் மனதில் உங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவன் எப்படி நம்மளோட இப்படி வளர்ந்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க தூக்கி போட்டணும். அதை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து முன்னேற மாட்டீங்க. கீழே தான் வந்து கொண்டே இருப்பீங்க. எனவே நீங்க இதையும் மனசுல வச்சுக்கணும். யார் இப்படியும் போறாங்க, நம்ம வாழ்க்கை உண்டு, நம்ம உண்டுன்னு இருப்போம். மற்றவங்களை எதுக்கு நினைக்கணும் அப்படின்னு நீங்க எப்போ வாழ்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளோ வெற்றியை உங்களால காண முடியும். உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விடுங்க. மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அழியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அதை வீணடிச்சு விடும். அவங்களுடைய திறமையால அவங்க வளர்ந்து வராங்க, அவன் வரட்டும், அதனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க எப்ப உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சிந்தனை வருதோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் வெற்றியை காண முடியும். பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் நன்கு அறியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இன்று நீங்கள் சேமிக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். மேலும் நீங்கள் எந்த சிரமத்திலும் வெளியேறலாம். உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வளமும் உங்களுக்கு கட்டாயம் பெருகும். இந்த ஒரு நாள்ல பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்ம எத்தனையோ பேருக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அவங்க அந்த அனைத்தையுமே மறந்துருப்பாங்க. அவங்க அது அனைத்துமே அவங்களுக்கு ஞாபகங்கிறதே வராது. எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்மளை மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல தான் நீங்க கட்டாயம் புரிஞ்சிருப்பீங்க. பணத்தை நம்ம எவ்வளவோ பேருக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க திரும்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கா நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இருந்தாலும் அவங்க இந்தா கேட்டு சொல்றேன், அந்த கேட்டு சொல்றேன்னு உங்களை ஏமாத்திட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் யார் யார்கிட்ட எப்படி பழகணும், அதுவும் பண விஷயத்துல எப்படி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நாளில் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய மனைவியை பொறுத்துதான் உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு நாள்ல அமைதியும் சரி, சந்தோஷமும் சரி, சண்டை சச்சரவும் இருக்கும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வீடு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கும். துணைவருடன் வெளியில் செல்லும் பொழுது ஒழுக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பு 2 முறை 3 முறை நீங்கள் யோசித்து வீட்டில் இருக்கிற பெரியோர்களிடம்
அவர்களின் ஆசையையும் கேட்டு அதனை செய்தீர்கள் என்றால் அந்த புதிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் நீங்கள் வகிக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் இருக்கவே இருக்காது. ஒரு சில சலிப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். நீங்கள் அதை சரி செய்ய இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய இருவருக்கும் இடையில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து அதிகமாகி கொண்டேதான் இருக்கும். எனவே உங்களுடைய சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் அமர்ந்து பொறுமையுடன் நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டும். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளில் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்களை எதிர்த்தீர்கள் என்றால் நாளை பின்ன அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே எதனாலும் நீங்கள் இந்த ஒரு நாளில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் திடீர் செலவுகள்